வணக்கம் மக்களே, நெல்லிக்கனியும் அதனுடைய மகத்துவமும். நீங்க தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதால அதை நீங்க சாப்பிட்டாலே போதும். தினமும் நீங்க ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதால உங்க உடலுக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்குதுன்னு தெரியுங்களா? அதை பற்றி மக்களே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆப்பிள்களுக்கு நிகரான சத்துக்களை பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் கொண்டிருக்கு. ஒரு நெல்லிக்காய் 3 ஆப்பிள்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது 3 ஆப்பிள்கள் கொண்டிருக்கக்கூடிய சத்துக்களுக்கு ஒரு நெல்லிக்காய் சமமாகும் மக்களே. ஸோ ஆப்பிள் ரொம்ப காஸ்ட்லியான பழம். அது கிடைக்காம பாத்தீங்கன்னா பல பேர் அதை வாங்கி சாப்பிட முடியாமலாம் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள்லாம் கண்டிப்பா நெல்லிக்காயை சாப்பிடுங்க. நீங்க ஆப்பிள் சாப்பிட வேணாம்னு சொல்லல, ஆனா நெல்லிக்காயும் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஆப்பிளுக்கு ஏற்ற பலம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் மக்களே. நெல்லிக்காயில கால்சியம், விட்டமின் சி, புரதம் போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கு. சித்தா, ஆயுர்வேதம் போன்ற இயற்கை மருத்துவங்கள்ல நெல்லிக்காயை தவறாம பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நெல்லிக்காயை நீங்க சாப்பிடும்போது என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு மென்மேலும் கிடைக்குது அப்படின்ற இந்த நெல்லிக்காயினுடைய மகத்துவங்கள் குறித்து நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய திரிபலா சூரணை தயாரிக்கிறதுல இந்த நெல்லிக்காய்க்கு மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உடலுக்கும் கண்களுக்கும் குளிர்ச்சியை தந்து குணமடைகிறதுல இந்த நெல்லிக்காய்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜலதோஷத்தை இது உண்டாக்கிடும் அப்படின்னு சிலர் தவறாக நினைக்கிறாங்க. உண்மையில ஜலதோஷம் வராமல் தடுக்கிறது தான் நெல்லிக்காய் பயன்படுமே தவிர நீங்க நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிடும் போது ஜலதோஷம் பிடிக்கும்னு சொல்றது தவறான ஒரு கருத்து. நெல்லிக்காய் வைரஸ் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துங்க மக்களே. திராட்சை, ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்கள்ல விட்டமின் சி இருக்கு. ஆனா வேற எந்த பழங்களிலுமே இல்லாத அளவுக்கு நெல்லிக்காயில தான் விட்டமின் சி இந்த பழங்களை விட மிக அதிக அளவில் இருக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காயில 600 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கு. பச்சை காயாக நீங்க இந்த நெல்லிக்காய் அப்படியே நீங்க சாப்பிடும் போது நெல்லிக்காயினுடைய சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைச்சிடும். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நெல்லிக்காயை நீங்க சாப்பிடலாம். நெல்லிக்காயில கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதால எலும்புகள் உங்களுக்கு உறுதியாகும். ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவை இந்த நெல்லிக்காய் உங்களுக்கு அதிகரிக்கும். ரத்த சோகைக்கு நெல்லிக்காய் ஒரு நல்ல மருந்து அப்படின்னே சொல்லலாம். நெல்லிக்காய் உங்களுடைய தலைமுடிய கருமையாகவும் செழிப்பாகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூந்தல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய எண்ணெய் வகைகள்ல தலை சாய, அதாவது பாத்தீங்கன்னா தலை சாயம் போடுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த டை அடிப்பாங்க பாத்தீங்கன்னா, இது போல நிறைய தயாரிப்பிலும் உங்களுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நிறைய எண்ணெய்களும் இந்த பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயை உங்களுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ ஆம்லா எண்ணெய்கள்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அது போல பாத்தீங்கன்னா நெல்லிக்காயை பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினமும் ஒரு நெல்லிக்காயை நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்க்கரை குறைபாட்டை நீங்க உங்களோட ரத்தத்துல கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதிக உடல் பருமனால கஷ்டப்படுபவர்கள் காலையில வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, நெல்லிக்காய் சாரோட இஞ்சி சாறு, இஞ்சியை பாத்தீங்கன்னா ஒரு இஞ்சியை ஜூஸா செஞ்சு அதை நீங்க சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, இஞ்சி சாறையும் நெல்லிக்காய் சாரையும் நீங்க சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தேவையற்ற எடை உங்களுடைய உடல் இருந்தது அப்படின்னா அது உடனே குறைஞ்சு உங்க உடல் பாத்தீங்கன்னா கச்சிதமான ஒரு தோற்றத்துக்கு போயிடும். சோ இப்படிப்பட்ட நிறைய பெனிஃபிட்கள் இருந்திருக்கக்கூடிய நெல்லிக்காயை நீங்க தினமும் பாத்தீங்க அப்படின்னா 3 நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு நிறைய பலன்களை இந்த நெல்லிக்காய் வாரி வழங்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ நீங்க தினமும் நெல்லிக்காய் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.